சரி கேக்குறேன்னா இப்பவே கேளுங்க. ஓகேக்கா. எது ரிலேட்டடா கேட்டக்கா? மேக்ஸ் ரிலேட்டடா கேக்குறீங்களா? ஓகேக்கா. What is next prime number after 97? 101. 101. ஆமாக்கா. What is the sum of interior angles of a hexagon? What is the Sum of the interior angles of a hexagon. ஹெக்ஸாகனலோட இன்டீரியரோட சம்மா? ஆமாக்கா. What is the sum of the interior angles of hexagon? 180. 360 180. சொல்லுங்கம்மா. அக்கா நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். இந்த லிங்க் நாளைக்கு பார்க்கலாமா? பாருங்கம்மா. ஓகேக்கா. ஓகே. பாய்க்கா. ஓகேம்மா. 180 360 அக்கா இல்ல. What is the sum of interior angles of a hexagon? எத்தனை டிகிரி? அதான் 180 இல்லனா 360 சொல்றேன். 360கா. இது எனக்கு ஏதோ क्वेश्चन கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. மத்தவங்களும் அமைதியா இருக்காங்க. ஆமாக்கா. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஏதாவது சொன்னா யோசிச்சு சொல்லுவாங்க. அக்கா நான் क्वेश्चन கேட்கவா? அக்கா கேளுங்க. What does stands for? என்னம்மா? யார் கேக்குறீங்க? கேளுங்க. What does CPU stands for? சிபியோட அப்ரிவேஷன் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். கண்டிப்பா படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னா அதோட அப்ரிவேஷன், அது என்னத்தை வந்து உணர்த்துது அப்படின்னு அர்த்தம். ஆமாக்கா. யாருக்காவது தெரியுமாமா? அக்கா சிபியா டிபியா அக்கா? சிபியு அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்கும்ல, சிபியுன்னு சொல்லுவோம்ல, பெரிய பாக்ஸ் மாதிரி. அதோட அப்ரிவேஷன் என்ன? கம்ப்யூட்டர்லாம் இங்க படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கே, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ட்ரை பண்ணுங்க. அக்கா ஃபுல் ஃபார்ம் ஸ்கூல்ல சொல்லி தரலக்கா. நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி தரலையா? நாங்க படிச்ச காலத்திலேயே சொல்லி கொடுத்தாங்களே எங்களுக்கு. சொல்லி தராங்கக்கா. எங்க ஸ்கூல் சொல்லி சொல்லுங்க. சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். கரெக்டாமா? ஆமாக்கா. What is the name for a portable computer that folds? போர்ட்டபிள் கம்ப்யூட்டரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். அது என்னன்னு சொல்லுங்க. கரெக்டாமா? ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க. பர்சனல் கம்ப்யூட்டரும் இருக்கு, லேப்டாப். ஓகே சரி, மத்தவங்க வந்து क्वेश्चन ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கேட்கலாம். ஓகே நீங்க ஏதோ கேட்கறதுன்னு நினைச்சீங்களேம்மா? சொல்ல போறீங்க? அக்கா நான் தான். சொல்லுங்க ஃபாஸ்டா ஒண்ணே மட்டும் சொல்லுங்க. சொல்றேன். What is the shape that has no sides and no corners, no us? எதுக்கு கார்னர் சைட் சொல்லுன்னு கேக்குறாங்கம்மா.
வட்டம் அக்கா சர்க்கிள் புரியல. வட்டம்னு சொல்றாங்க. க்ளீன் பிளாக்கா தெரியுதுக்கா. லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வரீங்களா? Circle का. இன்னொரு சர்க்கிளா? क्वेश्चन கேட்கவாக்கா? ம் In 278 the place value of 7 is का repeat திருப்பி பண்ண கேளுங்கக்கா. 200 in 278 the place value of 7 is 10. 278ல 7ஓட கா. பிளேஸ் வேல்யூ கேக்குறாங்க. ம் அக்கா தெரியுதுக்கா. ஓகேம்மா, சரி போதும், அப்புறமா கேட்டுக்கலாம். ஓகேக்கா. ஓகேம்மா, சரி. இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வட்டத்தோட பரப்பளவு ஏரியா ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏரியா அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபுல் ஷீட். இதுல இந்த வட்டத்தை நடுவுல வச்சிருக்கோமா, இந்த வட்டம் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிற, அதாவது இந்த இடத்த புடிச்சு வச்சிருக்குல்ல, அது எவ்வளவு இடத்த புடிச்சுக்குதோ அதுதான் அதோட ஏரியா, பரப்பளவு. ஓகேவா? புரியுதா? ஓகேக்கா. புரியுதுக்கா. ஓகே ஓகே புரியுதுக்கா. ஓகே. அப்படின்னா ம் சொல்லுங்க. வட்டத்தை பொறுத்த வரைக்கும் பை ஆர் ஸ்கொயர், இதுதான் பரப்பளவுக்கான ஃபார்முலா, ஏரியா. நோட் பண்ணிக்கோங்க. இதுல எப்பவுமே இது வந்து நீங்க சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும், அதாவது சதுர அலகுகள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மீட்டர்னு கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி ஸ்கொயர் போட்டு எழுதணும். சரியா? அதுதான் சதுர அலகுகள் அப்படின்னு அர்த்தம். ஏன் நம்ம இப்படி சதுர அலகுகள் எழுதுறோம்னா, ஒரு சதுரம்னா இப்படி இருக்குமா, ஓகேவா? இந்த சதுரத்தோட அளவு நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர், ஓகேவா? ஸ்கொயர் இப்படிதான் இருக்கும். இது வந்து 1 மீட்டர், இது 1 மீட்டர் அப்படின்னு நம்மளாவே கன்சிடர் பண்ணிக்கிட்டு, இந்த வட்டத்துக்குள்ள உள்ள அளவுகளை நம்மளாவே குட்டி குட்டியா இந்த மாதிரி பிரிக்கிறோம். ஓகேவா? பிரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம வந்து இது ஒண்ணு ஸ்கொயர் வேல்யூஸா நம்ம பரப்பளவுகளா எடுத்துக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சதுர அலகுகள் அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா தெரியுமா? ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா தெரியுமா? சைடு ஏ இன்டு சைடு, ஸ்கொயர் அக்கா. பக்கம் இன்டு பக்கம், பக்கம் ஏ இன்ட்டு ஸ்கொயர். பக்கம். ஏ ஸ்கொயர். அப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்னு வர்றதுனால நம்ம வந்து இதுல வந்து ஸ்கொயர் வேல்யூஸா எடுத்துப்போம். எம் ஸ்கொயர், அதுவே சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி ஸ்கொயர்ஸ்ல எடுத்துப்போம். நீங்க அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா போகும்போது புரியும். இல்லைன்னா இப்ப நான் சதுரம் சொல்லித்தரேன், அப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி தருவேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க, சதுர அலகுகள் தமிழ்ல. இது பரப்பளவு. ஓகேவா? ஏரியா அப்படின்னா என்ன? பரப்பளவு. பரப்பளவு. அதான், அப்படின்னா என்ன? பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. அது அதோட வேல்யூ. நான் வந்து அதோட மீனிங் கேக்குறேன். என்னமா? வட்டம் circumference का. வட்டம் அடைத்துக்கொள்ளும் இடம்க்கா. வெரி குட். அந்த வட்டம் வந்து எவ்வளவு இடத்தை அடிச்சுக்குதோ அதுதான் அதோட ஏரியா. இப்ப பஸ்ல போயிட்டு நீங்க சீட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, சீட்டு 3 பேர் சீட்டா இருக்கும். அதுல நீங்க எவ்வளவு ஆக்குபை பண்றீங்களோ அதுதான் உங்க பிளேஸ். நீங்க ஆக்குபை பண்றீங்களே அதுதான் உங்களுடைய ஏரியா. சொல்லுவாங்களே, உங்க ஏரியா, எங்க ஏரியா, இந்த இடம், அந்த இடம், அந்த ஏரியா என்ன ஏரியா, அதுதான் எங்க பரப்பளவு அப்படின்னு அர்த்தம். சரியா? அது எங்க பரப்பளவு, அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இனிமே இந்த டைலாக் கேட்ட ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அக்கா அந்த மறுபடியும் அந்த இதை மட்டும் சொல்லுங்கக்கா. எந்த இதுமா? இந்த ஏரியா. ஏரியானா, இப்போ நான் இங்க ஒரு வட்டத்தை வரைஞ்சு வச்சிருக்கேன்ல, இந்த பெரிய ஷீட்ல இது எவ்வளவு இடத்த இந்த வட்டம் எடுத்துக்குதோ அதுதான் அதோட ஏரியா. இப்ப ஊர் இருக்கும், பெரிய ஊர் இருக்கும். இப்ப நாகப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாகப்பட்டினத்துல உங்க ஏரியா எதுன்னு கேட்பாங்க. எங்க ஏரியானா எது? எங்க ஏரியா வந்து அங்க ஒரு கிராமம், அந்த கிராமத்துல உங்க ஏரியா எது? அந்த இந்த தெரு தான் எங்க ஏரியா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அதுதான் உங்களுடைய பரப்பளவு அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஓகேக்கா. ம்
சரி, அதுதான் நீங்க எடுத்து அடைச்சிருக்கீங்க. அதாவது அந்த வீடு எல்லாமே கட்டி உங்களுக்கு ஆக்குபை பண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான் உங்க ஏரியா. உங்க ஏரியா எது? எங்க ஏரியா வந்து நாகப்பட்டினத்துல கீழ்வெளூர் அப்படின்ற ஒரு ஊர் தான் எங்க ஏரியா. அக்கா நாகப்பட்டினம் எந்த ஊர் பக்கத்துலக்கா? திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் தாண்டி. ஓ சரி. தஞ்சாவூர் தெரியும்ல? தெரியும்க்கா. அதுல இருந்து வந்தீங்கன்னா திருவாரூர் வரும். நெக்ஸ்ட் நாகப்பட்டினம். இதுல திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவுல தான் எங்க ஊர் இருக்கு. உங்க ஊர் பேர் என்னக்கா? கீழ்வேலூர். மறுபடி கீழ்வேலூர். சொல்லுங்க. கீழ்வேலூர். கீழ்வேலூர். ம். டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டாக்கா? இல்ல, நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் மேப் எடுத்து பாருங்க. ஓகேக்கா. இப்படி அக்கா இருக்கும். நாகப்பட்டினம் 12 kilometers. உங்களுக்கு அக்கா மேப்ப வரைவீங்க. மேப் மாதிரி நாகப்பட்டினம் ஒண்ணு வந்து வரல. ஊருக்கு 12 kilometers. அந்த பெண்டிங் கிட்ட தாமா எங்க ஊருக்கும் இப்படி பெண்ட் ஆகி வந்திருக்கும். இந்த பெண்டிங் கிட்ட தான் எங்க இருக்கும். நீங்க புயல் சுனாமி எல்லாம் கேள்விப்படும் போது நியூஸ்ல அடிக்கடி இந்த ஊர் தான் வரும், நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நியூஸ் வந்து மழை காலத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீவ் விடுறது இங்க ஊருக்கா தான் இருக்கும். ஏன்னா இங்கதான் அதிகமா மழை பெய்யும். இங்கதான் சுனாமி வெள்ளம்லாம் தாக்கும். எங்க பெரியம்மா பொண்ணு அங்கதான் இருக்காங்க. அங்கதான் இருக்காங்களா? ஓகே, சரி, ஓகே. பரப்பளவு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பெரிமீட்டர், சுற்றளவு. பெரிமீட்டர் சுற்றளவு அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை வந்து சுத்தி இருக்கக்கூடிய அளவுகளை மெஷர் பண்றதுதான் அதோட சுற்றளவு. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் தைக்க போறோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சுற்றளவு பார்ப்பாங்க. அது எப்படி? டேப்பை வச்சு நம்மளை சுத்தி அளந்து பார்ப்பாங்க. அப்ப அது வந்து நம்மளோட சுற்றளவு. கையோட சுற்றளவு எவ்வளோ, இந்த கைக்கு எவ்வளவு சுற்றளவு, அந்த மாதிரி ஒன்னொன்னா வந்து அளவு எடுக்கிறாங்களே, அது நம்ம சுத்தி உள்ளதானே எடுக்கிறாங்க. அப்படி சுத்தி அளக்குறது தான் சுற்றளவு. ஓகேவா? அப்போ வட்டத்தோட சுற்றளவு பெரிமீட்டர் ஃபார்முலா என்னன்னா 2πr. இது வந்து சுத்தி உள்ள அளவுன்றதுனால இது எப்பவுமே பரப்பளவுன்னு வந்தா ஸ்கொயர்ல வரும், மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி. சுற்றளவு பெரிமீட்டர் வந்தா மீட்டர் அந்த மாதிரி மட்டும்தான் வரும். சரியா? அப்ப நீங்க இதை எழுதும் போது யூனிட்ஸ் அப்படின்னு மட்டும்தான் எழுதணும், அலகுகள் அப்படின்னு தமிழ் எழுதணும். ஓகே ஓகேக்கா. ஓகே. அங்க 2க்கும் R க்கும் நடுவுல போட்டிருக்கீங்களா? அது பை என்னக்கா? பை இது வந்து பைமா. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பைன்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுவோம். வட்டத்துலதான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட வேல்யூ 22/7. நோட் பண்ணிக்கோங்க. இதை கேன்சல் பண்ணா பைக்கு 3.14 அப்படின்னு ஆன்சர் வரும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால எக்ஸாக்டா அதோட சுற்றளவு பரப்பளவை கண்டுபிடிக்க முடியாது. அதுல இந்த பை வேல்யூவை நம்ம சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் கரெக்டான நம்ம வேல்யூவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால இந்த மாதிரி மேக்ஸ்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. 9 போர் 2 போர் அது மாதிரி ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, எத்தனை பை? 5 பை என்ன அப்படின்னு ஒரு டைலாக் ஒண்ணு பேசுவாங்க. அதுல வரும் ஒரு பை. அந்த மாதிரி இது ஒரு பை. சரியா? டைலாக்கே தெரியலக்கா, நீங்களே சொல்றீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சொன்ன டைலாக்க? இல்லக்கா. நான் வந்து நல்லா சொல்லாததுனால உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிருக்காது. 9 போர் 3 போர் அப்படி சொல்லுவான். உன் நம்பர் சொன்னோடனே திருப்பி ஏதோ நம்பர் சொல்லிட்டு 2 5 5ன்னு என்ன சொல்லுவானா, எத்தனை என்ன பை அப்படின்னு ஏதோ ஒரு காமெடி ஒண்ணு வரும். சந்தானம் காமெடி. ஓகேவா? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு காமெடியா தான் வந்திருக்கும். அப்புறமா நீங்க பார்க்கும்போது ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுல பைன்னு சொல்லுவோம். அந்த பை வேல்யூ நம்ம வந்து இது பை அப்படின்னு சொல்லணும். சரியா? 2 சாத்தூர் பை அந்த காமெடியாக்கா? அதுதான் அதேதான். கரெக்ட். இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். பையோட வேல்யூ என்ன? 22. வெரி குட். இதுவே கேன்சல் பண்ணதோட வேல்யூ என்ன? 3.4. நோட் பண்ணிக்கோங்க. அதோட சுற்றளவு நோட் பண்ணிக்கோங்க.
14 சொல்லக்கூடாது. 14. இதையும் எழுதுங்கம்மா. சுற்றளவு பெரிமீட்டர் ஃபார்முலா எழுதுங்க. எழுதிட்டீங்களா? சரி, இதை வச்சு சில கணக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. சாம்பிளுக்கு ஒரு 2 3 மட்டும் சொல்றேன். அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் போலாம். அழைக்கலாமா? அழைக்கலாமா? அழிக்கலாம்க்கா. ஓகே. பையோட வேல்யூ வந்து நீங்க எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும், மறக்க கூடாது. எப்படி நீங்க 1 2 3 எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் பை. ஓகே, சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஆரம் எல்லாமே எப்படிமா இருக்கும்? எல்லா பக்கமும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். சமமா இருக்கும். இப்போ இங்க ரேடியஸ் ஆரம் வந்து 5னா எல்லாமே 5ஆ தான் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா, பரப்பளவுக்கு ஷார்ட் ஃபார்மா ஏ, கேபிட்டல் ஏன்னு எழுதலாம். ஏரியா ஃபார்முலா சொல்லுங்க. பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். வெரி குட். பைக்கு நான் என்ன வேல்யூ சொல்லி கொடுத்தேன்? 21/7. 22/7. 7. ஒண்ணு மட்டும் போட்டா போதும். இது இல்லைன்னா அது ஏதாவது ஒண்ணு போட்டா போதும். 5. ஆர் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்னா 5. எப்பவுமே ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களாமா. ஸ்கொயர் மீன் அது எது நமக்கு மீன் பண்ணும் அப்படின்னா 5 × 5 அப்படின்னு அர்த்தம். 5 2 டைம் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப 5 பவர் கியூப் 3ன்னு இருக்கு வச்சுக்கோங்க தலையில. அப்படின்னா என்ன மீனிங்? 5 3 டைம் எழுதி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. ஓகே, சரி. இப்ப நமக்கு இங்க என்ன வந்திருக்கு? 5 பவர்ல என்ன வந்திருக்கு? ஸ்கொயர். ஸ்கொயர் ஸ்கொயர் வந்திருக்கா? ஸ்கொயர். அப்ப 22/7. பிராக்கெட் போட்டாலும் ஒண்ணுதான், போடலைனாலும் ஒண்ணுதான். ஏன்னா போட்டாலும் போடலாம், அது மல்டிபிள் தான் நம்ம போட்டுட்டோம்ல, அப்ப நம்ம பிராக்கெட் போட வேணாம். இல்ல நான் இங்க வந்து மல்டிபிள் சிம்பிள் போடல அப்படின்னா நீங்க பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா? அப்படின்னாலும் மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப மல்டிபிள் பண்ணலாம். a = 22/7 5 × 5. இத மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா? மல்டிபிள் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா, ஆன்சர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம்க்கா. 550க்கா. 550. ஓகே, கீழே வந்து 7 இருக்கு. நான் இது உங்களுக்கு எப்படி கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே. இல்ல எனக்கு பாயிண்ட் வச்சு போட தெரியும்க்கா, ஏன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கேன்சல் பண்றதுக்கு. இதை 7 டேபிள்ல மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணா என்ன வேல்யூ வரும்? இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியலனா 7ஆல நீங்க எப்பவும் மல்டி பண்ணுவீங்களா, சாரி டிவைட் பண்ணுவீங்களா, அந்த மெத்தட்ல போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதுல ஃபைனலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஏவோட வேல்யூ பரப்பளவுன்னு எழுதியிருக்கோம். பரப்பளவு ஏரியா. அப்ப நான் என்ன போடணும்னு சொன்னேன்? ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போடணுமா? இப்போ நம்ம வந்து நான் வந்து ஆரோட வேல்யூ 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் ஃபைனலா? ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்? என்னன்னு சொல்லி கொடுத்த? உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. அலகுகளாக்கா. வெரி குட். அலகுகள் பத்தி ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. சூப்பர். ஆனா நான் வந்து அலகுகள் சொல்லல, ஸ்கொயர் யூனிட் சதுர அலகுகள்னு சொன்னேன். அப்ப மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஓகே ஓகே. இது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ கஷ்டமாலாம் உங்களுக்கு இப்பவே வராது. இருந்தாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலா கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். அப்புறமா நீங்க சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். சரியா? இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுல யாருக்கும் டவுட் இருக்காமா? ஏமா? இல்லக்கா. ஓகே. இல்லக்கா. இல்லக்கா. அக்கா இந்த சம் ஏற்கனவே 7th-லயும் 8th-லயும் வந்திருக்கா? அப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபாஸ்டா எழுதுங்கம்மா. மியூட் பண்ணுங்க சதீஷ் ஐடியில.
நீதா வச்சிருக்கு. மியூட் பண்ணுங்கப்பா. நீதா வச்சிருக்கு. சாவ. நோட் பண்ணிட்டாங்க. அக்கா எழுதிட்டேன்க்கா. எல்லாரும் எழுதியாச்சா? இல்ல எழுதிட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். கொஞ்சம் புரியல. ஏய், என்ன பண்ற? சாவ நீ. எழுதிட்டீங்களாமா? எழுதியாச்சா? ஃபாஸ்டா நோட் பண்ணாதான் அடுத்தது நிறைய சம்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஏய், பேசாம விட்டுட்டு போலான்னு கேட்க மாட்டேன். சதீஷ் சைடுல மியூட் பண்ணுங்கப்பா. எழுதிடுங்கக்கா. ம் சரி ஓகே. இப்ப இதே மாதிரி இன்னொரு கணக்கு மட்டும் சொல்லிக்கிட்டுமா இல்ல நெக்ஸ்ட் சம் போட்டுமா? ஹோம்ஒர்க் தருவேன் நானு இது மாதிரி. இங்க பாருங்க, நான் இன்னொரு வேல்யூ தரேன். இப்போ செகண்ட் சம் ஆரோட வேல்யூ, ரேடியஸோட வேல்யூ. இப்போ முன்னாடி நம்ம கொடுத்த 5 தான் கொடுத்தா 7 வச்சுக்கோமே. அப்பனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் 7 வச்சுக்கலாம். 7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஏரியாவும் கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் சுற்றளவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏரியா ஏனா பரப்பளவு ஏரியா, பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபார்முலா. ஏரியா ஃபார்முலா என்ன எழுதி போட்டேன் பாருங்க. பை R². வெரி குட். அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்போ நீங்க சொன்னாலும் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது தமிழ் மீடியம்னா சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி, பையோட வேல்யூ என்ன? 22/7. வெரி குட். 22/7. 22/7. ஓகே, சொல்லுங்கம்மா. அது எதுக்கா நம்ம பை போடுறோம்? அதான் சொன்னேன்ல, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வட்டத்தோட ஃபுல் பரப்பளவை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் வந்து சதுரம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். சரி இருங்க, இதை ஃபர்ஸ்ட் கவனிங்க. நான் சதுரம் சொல்லி கொடுக்கும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு அதுக்குள்ள. அதை நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு சொல்லி கொடுத்தேன்னா புரியும். வெயிட் பண்ணுங்க. ஆரோட வேல்யூ என்னமா? 7 வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா என்ன மீனிங்? 7 2 டைம்ஸ் எழுதணும்னு அர்த்தம். 22 14 கிடையாது, 2 டைம்ஸ் அப்படின்னா 7 × 7 அர்த்தம். 49. நான் வந்து இப்ப மல்டி பண்ண போறது கிடையாது. எனக்கு வந்து மேல கீழே இருக்கு. அப்ப என்னால டிவைட் பண்ண முடியுமா? என்னத்துக்கு நீர் இருக்குது? எனக்கு சதீஷ் சைடுல மியூட் பண்ணுங்கப்பா. நான் வச்சுட்டேன். மேலையும் கீழே நான் 7 வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஈஸி ஆயிடும். 22 நான் 7ஆல மல்டி பண்ணாலும் எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ மல்டி பண்ணி சொல்லுங்க. 184ன்னு அனுப்பியிருக்காங்க. வெரி குட். இதுல நான் வந்து சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். அப்படின்னா ஆன்சர்ல நீங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். இது வந்து பரப்பளவு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. புரிஞ்சுதுக்கா. ஓகே, பெரிமீட்டர் ஃபார்முலா சொல்லுங்க. சுற்றளவு. 2/r² கிடையாது, ஸ்கொயர் வராது. பரப்பளவுக்கு தான் ஸ்கொயர் வரும். சரி, அப்ப 22/7. ஆரோட வேல்யூ 7. இதுல நான் 7 ஒரே மாதிரி மேலையும் கீழே இருக்கு, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். மத்த ரெண்டையும் நான் மல்டி பண்ணிக்கிறேன். இது எழுதும் போது நீங்க யூனிட்ஸ்னு எழுதிக்கணுமா, அலகுகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மறக்க மாட்டீங்க. இப்ப நான் கேன்சல் பண்ணிட்டா 44 தான். நாங்க சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் அப்படியே எழுத வேண்டியதான். இதான் ஆன்சர். பாருங்க, புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இருக்கா? புரிஞ்சுதுக்கா. இது ரெண்டையும் நோட் பண்ணுங்கம்மா. சாம்பிளுக்கு ஒரு கணக்கு சொல்லி தரேன். அப்புறமா நீங்க இதை போட்டு வரணும் ஹோம்ஒர்க்கா. ஆத்தாடியா? ரெண்டு கணக்கு பார்த்துருக்கோம். எப்பவுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டு தான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன்.
ஆனா இப்ப டைம் ஆயிரும். இது வந்து நான் மார்னிங் பேட்ச்க்கு சொல்லி கொடுக்கல. எங்களுக்கு ஒரு சம் கொடுங்கக்கா. இப்ப போடுறதுக்கா? ஆமாக்கா. சரி, ஓகே. போட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், தெரிஞ்சிட்டு உங்களுக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். அழிக்குவா? அழிக்கலாம். சரி, அழைக்கலனாலும் பரவாயில்ல, எழுதுறவங்க எழுதுங்க. ஆரோட வேல்யூ ரேடியஸ், ஓகேவா? சரி, இப்ப நான் எக்ஸாம்பிளுக்குமா நான் வந்து டியோட வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டயாமீட்டர் விட்டம் வந்து 8ன்னு கொடுக்குறேன். ஆனா ஃபார்முலாவுக்கு நமக்கு ஆர் தான் வேணும். அப்ப எப்படிமா ஆர் கண்டுபிடிப்பீங்க? ஆரம் 4 வகுக்கணும். வெரி குட். 2ஆல வைக்கணும். நேற்று சொல்லி கொடுத்தனா விட்டத்துல பாதி ஆரம், டயாமீட்டரை 2ஆல டிவைட் பண்ண ஆரம் கிடைக்கும். அப்ப ஆரோட வேல்யூ 4 அப்படின்னு எடுத்துப்பீங்க. இங்க மீட்டர் வச்சுக்கலாம். இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்ப இதை கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து இந்த ஃபார்முலால ரெண்டுமே கேட்கிறேன் நான். பெரிமீட்டரும் கண்டுபிடிக்கணும், ஏரியாவும். அப்ப ரெண்டுமே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கிறப்ப ஆன்சர் சொன்னா போதும். ஆரோட வேல்யூ 4, நீங்க ஏரியாவும் பெரிமீட்டர் பரப்பளவும் சுற்றளவும் ரெண்டுமே கண்டுபிடிங்க. அக்கா நீங்க சொன்னது புரியல. ஆரோட வேல்யூ 4மா. இப்ப நான் கண்டுபிடிச்ச மாதிரி ஏவும் பியும் ஏரியாவும் பெரிமீட்டரும் கண்டுபிடிங்க. சம் ஒரு சம் தாமா. ஆரோட வேல்யூ 4, அதை வச்சு கண்டுபிடிங்க. டி ஈக்குவல் டு 8னா ஆரோட வேல்யூவை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா ஏனா என்ன, பினா என்ன, ரெண்டும் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? என்ன எழுதலக்கா? ஃபாஸ்டா எழுதுங்க. சம்மு கொஞ்சம் புரியலக்கா. நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஏன்பா, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நானும் மியூட் போட்டு அமைதியாயிடுவா? யாருக்கா? யாரோ இப்ப புரியலன்னாங்களே, அவங்களதான் கேக்குறேன். சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும், உங்களுக்கு இது தேவையா, ஓகேவா அப்படின்னு நான் சொல்லும்பா. அதுக்குதான் கேக்குறேன். ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா இது புரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நீங்க அந்த பேசிக் நான் ஃபார்முலா சொன்னேன்ல, அது மட்டும் போட்டா போதும். இல்ல நீங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஓகே, அதுக்கு தான் கேக்குறேன். நீங்க கேக்குறீங்க பையோட வேல்யூ 22/7 அது போட்டீங்கக்கா. பையோட வேல்யூ 3.14 அதை எப்படி போடுறதுன்னு கேக்குறீங்க. அதுவும் அதே ஃபார்முலா தான். இப்ப வந்து பை ஆர் ஸ்கொயரா 22/7 அப்படின்னு எழுதுனா ஏதாவது கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல கேன்சல் ஆக வாய்ப்பு இல்ல. 3.14 அப்படின்னு போட்டீங்கன்னா பைக்கு பதிலா 3.14, ஆரோட வேல்யூ 4 அப்ப 4 2 டைம் எழுதணும். 4 × 4 இதால மல்டி பண்ணும்போது டெசிமல் மல்டிபிளிகேஷன் அவங்க சொல்லி கொடுத்தேன். தசம அந்த எண்களின்
பெருக்கல் அந்த மெத்தட்ல அப்படியே நேரா பெருக்கிட்டு புள்ளியை மட்டும் லாஸ்ட்ல தள்ளி வைக்கணும். அப்படியும் போடலாம், இல்ல இப்படியும் போடலாம். ஆனா ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேவாமா? யாரோ கேட்டீங்களே. ஓகேக்கா. ஓகேம்மா. இல்லக்கா ம் எழுதிட்டேன்க்கா. 3.14 இருக்குல்ல, ஆமா அது எப்படி 4 மல்டிபிள் பண்ணணுமா? ஆமா, பக்கத்துல இருந்தா மல்டிபிள் தான். எப்படிக்கா? பக்கத்துல இருந்தா என்னமா பண்ணுவோம்? மல்டிபிள் தானே பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணா அது எப்படி தெரியும்? 300 தான் 14 போடணுமா? போட்டு கீழே 4. நீங்க இப்பதான் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா? டெசிமல் மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குறப்ப வரலையா நீங்க? ஏம்மா வரலையா? டெசிமல் மல்டிப்ளிகேஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3.14 4 கூட மல்டி பண்ணும். 4 into 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 கூட ஃபர்ஸ்ட் மல்டி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியா மல்டி பண்ணிக்கோங்க. இப்படி மல்டி பண்ணிக்கணும். இப்ப இந்த ரெண்டு நம்பரையும் மல்டி பண்ணணும். இந்த பாயிண்ட் இல்லாம இது ரெண்டுத்தையும் எப்படி மல்டி பண்ணுவோமோ மல்டி பண்ணி ஆன்சர் எழுதிருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2 4 3 6 அது மாதிரி ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குன்னு பாக்கணும். 2 நம்பர் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். புரிஞ்சுதா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குன்னா லாஸ்ட்ல இருந்து 3 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இல்ல இந்த மல்டிபிள்ல இங்கேயும் ஒரு நம்பர் புள்ளியில இருக்கு, இதுவும் பாயிண்ட்ல இருக்குன்னா புள்ளிக்கு அப்புறம் இங்க 2 நம்பர், இங்க ஒரு நம்பர், மொத்தம் 3 நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு லாஸ்ட்ல இருந்து 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அந்த மாதிரி போடணுமா? ஓகேக்கா. ம் இந்த சம்ம எல்லாரும் போட்டீங்களாமா? போட்டாச்சுக்கா. ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பரப்பளவுக்கு வந்து 50.24க்கா. ம் சுற்றளவு 25.14க்கா. சரி, எல்லாமே இது வந்து மீட்டர் ஸ்கொயர், இது மீட்டர். ஏன்னா இங்க மீட்டர்னு எழுதியிருக்க பாருங்க. அக்கா 25.14. ஓகே ஓகே. ரொம்ப ஈஸிமா, இத போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏரியா அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். இதுவே பெரிமீட்டர் சுற்றளவுனா 2 பை ஆர். இதுல அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 2னா வேல்யூ தெரியும், பைனா வேல்யூ தெரியும். ஆருக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்து மல்டி பண்ண வேண்டியதான். இங்க ஆர் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால ஆரோட வேல்யூ 2 டைம் எழுதி மல்டி பண்ண வேண்டியதான். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி. அவ்வளவுதான், சிம்பிள். இது ஓகேவா? தப்பானா நோட் பண்ணிக்கோங்க. அக்கா, ம் ஸ்கூல் ரீஓப்பனிங் வரைக்கும் கிளாஸ் இருக்குமாக்கா? இல்லப்பா, இன்னைக்கு என்ன டேட்டு? 23யா? ஆமாக்கா. 28 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். 29 வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோமோ அது ரிலேட்டடா ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி. நீங்க 29ஆம் தேதி கிளாஸ் கிடையாது, அன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. 30ஆம் தேதி சும்மா ஃபேர்வெல் மாதிரி, லாஸ்ட் டே செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் மீன்ஸ் கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் செஷன் மாதிரி. பேரண்ட்ஸும் பேசுவாங்க, நாங்களும் பேசுவோம், நீங்களும் பேசலாம். ஓகேவா? எனக்கு வந்து நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா ஃபீட்பேக் எழுதிட்டு வாங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இல்ல கிளாஸ் பிடிக்கலையா, இந்த கிளாஸ்ல பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன, எதை மாத்தினா நல்லா இருக்கும், எதை மாத்தாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை ஒரு பேப்பர்ல எழுதி எனக்கு வந்து குரூப்ல போட வேணாம், தனியா எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த டிராயிங் காம்படிஷன் எல்லாம் பண்ணீங்களே, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து திங்கக்கிழமை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தூரமா இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவோம். அதுல வந்து செலக்டிவா கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும், அதனால யாரும் வருத்தப்படாதீங்க. நாங்களும் பெரிய கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, சும்மா சாதாரணமான ஒரு சின்ன கிஃப்ட் தான் கொடுக்குறோம். அதனால என்ன உங்களோட கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? அதுதான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். காம்படிஷன் இல்ல, அதனால கேட்டேன்க்கா. நான் வந்து திங்கக்கிழமை சொல்றேன்.
உங்களுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு ஓகேக்கா சொல்றேன். இல்லக்கா போஸ்ட் கார்டுல ஓகேக்கா தெரியலக்கா நீங்க போஸ்ட் எப்படி கார்டு வந்து போஸ்ட் கார்டு வந்து இன்னும் வரல எனக்கு. சொல்லுங்கப்பா. அட்ரஸ் எப்படிக்கா தெரியும்? அட்ரஸ் நான் குரூப்ல அனுப்புனேனேப்பா அன்னைக்கு. எங்களுக்கு வரலக்கா, எல்லாம் டெலீட் ஆயிடுச்சுக்கா. டெலீட் ஆயிட்டா? லாஸ்டா கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட திருப்பி அனுப்புனேன். சரி, யாராவது அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்கம்மா திருப்பி குரூப்ல. நான் ஏற்கனவே அனுப்பின மெசேஜை காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே சரி, ஓகே. குரூப்ல ஓகேக்கா அனுப்புவாங்க. ஓகே ஓகே. எனக்கு ஃபீட்பேக் எழுதிட்டு வரணும் எல்லாரும். ஓகே தானே? ஓகேக்கா சரிம்மா. ஓகேக்கா ஓகே ஓகேக்கா ஓகேம்மா. கண்டிப்பா நான் வந்து இத்தனை 5 வருஷமா நாங்க 10th கிளாஸ் எடுக்கிறோம்ல, இந்த அளவுக்கு யாரையுமே நாங்க திட்டினது கிடையாது. அதாவது திட்டினதுன்னா இந்த அளவுக்கு நான் வந்து சத்தம் போட்டு எல்லாத்தையும் சொன்னதே கிடையாது. எதுவுமே மைக் மியூட் பண்ணுங்க, அது மாதிரி எப்ப பார்த்தாலும் இமோஜிஸ் அனுப்பாதீங்க, அந்த மாதிரி சொன்னது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கிளாஸ்க்கு போலாம் நீங்க சொல்றப்ப நான் சொல்லுவேன்ல, எனக்கு வந்து ஷெட்யூல் வந்து நான் பிரிச்சிருக்கேன்ப்பா, அந்த மாதிரிலாம் யாருமே பேசினது கிடையாது. இந்த மாதிரி எல்லாருமே சொன்னது உங்களோட கிளாஸ்லயும் மார்னிங் பேட்ச் கிளாஸ்லயும். மார்னிங் கூட கொஞ்சம் பரவாயில்ல, உங்க இதுலதான் அதிகமா அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால நிறைய ஹார்ஷா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ஆனா உங்க நல்லதுக்காக தான் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நீங்களும் எடுத்திருப்பீங்கன்னு நானும் நம்புறேன். பாப்போம் உங்க ஃபீட்பேக் வச்சு. சரி, ஓகே. ஷேப்ஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சதுரம். ஓகேவா? ஸ்கொயர் ஒரு நாள். அதெல்லாம் நாங்க 29ஆம் தேதி 30ஆம் தேதி வந்து ஃபங்க்ஷன் போயிடுவோம்க்கா, நைட் ஃபங்க்ஷன். இது ஃபீட்பேக் எழுதி அனுப்ப முடியாதுக்கா. ஏன் அப்ப நாளைக்கு எழுதி அனுப்புனா என்ன? அதான்க்கா நாளைக்கு தான்க்கா போறோம். நாளைக்கு வந்து அட்டன் பண்ண முடிஞ்சுன்னா அட்டன் பண்ண முடியும்க்கா. ஓகே. அதுக்கப்புறமா இனிமே 1ஆம் தேதி தான் ஊருக்கு வருவீங்களா? ஆமாங்க்கா. சரி, ஓகே. உங்களால அனுப்புறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா ம் மறுபடியும் டிராயிங் கிளாஸ் வைப்பீங்களா? டிராயிங் கிளாஸா? ஆ டிராயிங் கிளாஸ் நான் இப்போ வச்சேன். மறுபடியும் வைப்பீங்களா? காம்படிஷனை கேக்குறாங்கக்கா. காம்படிஷனா? ஒரு மாசமே காம்படிஷன் இருக்கும்பா. உங்களுக்கு ஓகேக்கா இன்ட்ரெஸ்ட் நீங்க கலந்துக்கலாம். ஓகேக்கா ஓகே சரி, ஓகே. ம் ஓகே. சதுரம்னா டாபிக் எழுதிக்கங்கம்மா. ஸ்கொயர் சதுரம் போட்டுக்கோங்க. இந்த படத்தை வரைஞ்சுக்கோங்கம்மா. கார்னர்ஸ் இந்த மாதிரி பெண்டா வரையாதீங்க, நல்லா ஸ்டிஃபாவே இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. சரி, சொல்லுங்க. நான் நேத்தி வட்டத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்ல, அது மாதிரி சதுரம் அப்படின்றத பார்த்த உடனே எப்படிமா இதுதான் சதுரம்னு எப்படி சொல்றீங்க? 4 பக்கங்களும் 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும்க்கா. வெரி குட். சேமா இருக்கும்க்கா. ஓகே. கார்னர் 4 கார்னர்ஸ் இருக்கும்க்கா. 4 கார்னர்ஸ் ஒரே இருக்கும். பக்கமும் சமமா இருக்கும்க்கா. ஓகே. வேற? 2D ஷேப். 2D ஷேப். வெரி குட். வேற? சரி, இதை வந்து நான் சதுரம் சொல்லலாமா? இல்லக்கா. ஏன்? அக்கா ம். ஸ்கிரீன் தெரிய மாட்டேதுக்கா. லெஃப்ட் ரைட் வரட்டாக்கா? வாங்கம்மா. ஏமா இதை வந்து நான் சதுரம் சொல்லக்கூடாது? அது சாய் சதுரம்க்கா. எப்படி சொல்றீங்க? சாஞ்சிருக்கிறதுனாலயா? சரி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட்? இதுக்கும் என்ன வித்தியாசம்? அது கொஞ்சம் சாஞ்சிருக்கு, அது கொஞ்சம் நேரா இருக்கா. சரி, நீங்க சொன்ன எல்லாமே இதுல வருதே. 4 கார்னர் இருக்கும், 4 பக்கமும் சேமா இருக்கும். நீங்க அதுதானே நான் இங்க வரைஞ்சிருக்கேன். அப்புறம் ஏன் இது சதுரம் இல்லைன்னு சொல்றீங்க? ரெண்டுமே பேரலா இருக்கும்க்கா. பேரலா தான் இருக்கு. இதுவும் பேரலல் தான். அக்கா
அதே ரெண்டு மாதிரி இதுவும் ஷேப்பும் வேற பாருங்க. வேற மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்குக்கா. இல்ல வித்தியாசமா இல்ல, நீங்க ஒன்னாவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒண்ணுதான் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னே நீங்க யோசிச்சுக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலா தான் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். நான் வரைஞ்சது வேணா அழகா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் வந்து அழகா வரைதான் ட்ரை பண்ணியிருக்கேன். சொல்லுங்க அப்பனா. அப்பனா எப்படி, ஏன் சதுரமாகல? என்னம்மா சொல்லுங்க. இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, அத நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. இதுல எல்லா பக்கத்துலயும் 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். இதுல 90 டிகிரி ஃபார்ம் ஆகாது. இதுல எல்லா கார்னர்ஸும் 90 டிகிரியா தான் இருக்கும், 90 டிகிரில தான் இருக்கும். பாகைமணி பார்த்திருப்பீங்க, ப்ரொடெக்டர். அதுல வந்து சென்டர்ல ஒரு கோடு இருக்கும், அதுதான் 19 போட்டிருக்கும். அதுவும் இந்த கீழ் லைனும் டச் பண்றது கரெக்டா பர்பண்டிகுலரா இருக்கும், செங்குத்தா இருக்கும். தெரியலக்கா. யாருக்கு ஸ்கிரீன் தெரியல? யாருக்கு தெரியல. ஸ்கிரீன் தெரியாதவங்க லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்கம்மா. சொல்லுங்கம்மா. யார கூப்பிட்டீங்களே? சகி ஏதாவது சொல்லணுமா? தெரியுதுக்கா. சரி. தெரியாம மியூட் ஆன் பண்ணிட்டேன்க்கா. ஓகேம்மா. ஓகே, அப்பனா இதுதான் 90 டிகிரி. அப்ப எல்லா கார்னர்ஸும் 90 டிகிரில இருந்து 4 பக்கம் இருந்து எல்லாமே ஈக்குவலா இருந்து 4 எட்ஜஸ் இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சதுரம். சதுரம், ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப நீங்க டெய்லி பாக்குற சில சதுர வடிவுல இருக்கக்கூடிய பொருட்கள் சொல்லுங்க. ஸ்கொயர்ல நீங்க என்னெல்லாம் திங்ஸ் பாக்குறீங்க டெய்லி? எதெல்லாம் ஸ்கொயர்ல இருக்கு? எதுமா? மிரர். ஓகே. ஜன்னல், கதவுக்கா. ஓகே. கதவு வந்து எப்படி ரெக்டாங்கிள்ல இருக்கு, அது செவ்வகமா இருக்கு. நோட்டுக்கா. நோட்டு. சுவர். புக்குக்கா. புக்கு. செவருக்கா. ட்ராலி. ஓகே. போட்டோக்கா. ஓகே. வீடியோக்கா. ஓகே. ஃப்ரிட்ஜ்க்கா. ஃப்ரிட்ஜ் வந்து ஆக்சுவலா அது 3D, ஆனாலும் பரவாயில்ல, ஒரு சைடே வந்து 2Dயா எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து சதுரம் கியூப் ஷேப்லயா இருக்கும். அது ஆக்சுவலா கியூபாய்டு, அதாவது கன செவ்வகம் அது. சரி பரவாயில்ல, உங்க வீட்ல அப்படி இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். பாக்ஸுக்கா. பாக்ஸ். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். செஸ் போர்டு, கேரம் போர்டு, கிளாக்கு, லூடோ போர்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு இங்க கொஞ்சம் இருக்கு பாருங்க. பீஸா பாக்ஸ். நீங்க வந்து இப்ப டாபிக் எழுதி ஸ்கொயர்னு ஏதாவது 5 பொருள் எழுதிக்கோங்கம்மா, எடுத்துக்காட்டுன்னு போட்டு, எக்ஸாம்பிள்னு போட்டு ஏதாவது 5 சதுர வடிவத்திலான பொருளை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எதுல வேணா எழுதிக்கோங்க. மியூட் பண்ணுங்கம்மா ஃபர்ஸ்ட் எல்லாரும். பொன்ராஜ் ஐடியில மியூட் பண்ணுங்க. இப்போ எழுதுங்க. எழுதியாச்சுக்கா. 5 தானே எழுதணும். ஆமாம்மா. ஓகேக்கா. எழுதி அனுப்பிச்சிடணுமா? இல்ல இல்ல, எழுதி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான். எழுதியாச்சா? சரி, ஃபாஸ்டா ஃபாஸ்டா. நெக்ஸ்ட் போலாமா? போலாம்க்கா. போலாம்க்கா. அக்கா இது எழுதி முடிக்கலக்கா. ஃபாஸ்டா எழுதுங்கம்மா. நீங்க ஸ்கிரீனே எடுத்துட்டீங்கக்கா. அதை பார்த்துதான் எழுதுறீங்களா? ஆமாக்கா. உங்களுக்கு ஜென்ரலா உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ எழுதிக்கோங்க. ஓகேக்கா. லாஸ்டா உள்ளது சும்மா ஒரு பாக்ஸ்மா. நல்லா இருந்ததுல பாக்ஸ்.
இதுல மொத்தமா எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு என்னங்கம்மா? 4. ஸ்கொயர் பாக்ஸா இருக்கா? ம் 18ஆவா? 18க்கா. 29 டப்பா இருக்குப்பா. 18க்கா. 18 18 21 ஏதாவது ஒண்ணு முடிவுக்கு வாங்க. 21க்கா. 26 21 18 இருக்குமா? 18 தான்க்கா. 18. சரி, எப்படி 18 21 கண்டுபிடிச்சீங்க? 21 எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல 18 எப்படி கண்டுபிடிச்சீங்க? அக்கா ஒரு டப்பாவே எண்ணணும்க்கா. அக்கா ஒரு சைடு எண்ணிட்டு அதை அப்படியே பெருக்கி பார்த்தோம்னா ஆன்சர் கிடைச்சிருக்கா. அக்கா இது கீழ இருந்து மேல 3 டேபிள் சொன்னா கரெக்டா வந்துரும்க்கா. மேல இப்ப 3 பாக்ஸ் இருக்குன்னா அது எத்தனை இது இருக்குன்னு என்னன்னு அப்படியே தெரியும்க்கா. கேக்குதுக்கா. கேக்குதுக்கா? என்னக்கா? ஓகேக்கா. 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 ஒரு சைடு பார்த்துட்டு அது மல்டிப்ளை பண்ணணும்க்கா. அக்கா இப்ப மேல 3 பாக்ஸ் இருக்குக்கா. 3 4 5 மல்டிபிள் பண்ணிட்டோம்க்கா. 8. 8 தாங்க இருக்கும். சதுர அளவு. ஓகேக்கா. 64 64 மீட்டர் ஸ்கொயர். 64 ஸ்கொயர் யூனிட் வரும். மீட்டர் ஸ்கொயர்.
ஒரு சைடு என்ன இருக்கோ அதே சைடு வேலையதான்க்கா அந்த பக்கமும் இருக்கும். ஈஸியா எண்ணிடலாம். மல்டிபிள் ஆமாங்க. ஏ அளவு 32. 2. ம், 2க்கா? ம், 12க்கா?
12க்கா. 12. 12. அப்படிதான்க்கா பண்ணேன். அக்கா இது பெரியமீட்டர் 49. பெரியமீட்டர். ஓகே. ஹலோ அக்கா. நெட் முடிஞ்சிச்சுக்கா. ஸ்கிரீன் தெரியலக்கா. ஓகேக்கா. ஓகேக்கா. எனக்கே பெரிய பேர் தான்க்கா இருக்கு. ஓகேக்கா. 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 பாய்க்கா. ஓகே. பாய்க்கா. பாய்க்கா. தேங்க்யூக்கா.